என்ற தெய்வ பிள்ளைகளை இன்னும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். என்னை கேட்கிற பிள்ளைகளை இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து கலிகூர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற கிருபை பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அதை நினைக்கும் போது நான் பெருமைப்படுகிறேன். இந்த வார்த்தைகள் வசனங்களை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஏதோ இந்த பாசனை படி பேசுகிறத கேட்குறோம் கொள்கிறோம் அப்படின்னு விட்டு விடாதீங்க. இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நீங்கள் முத்திரிக்கப்பட்டு வைக்கும்படிக்கு அவருடைய கிருபைக்குள்ளாக நீங்கள் வைத்து பாதுகாத்து நடத்தும்படிக்கு இந்த வசனம் எப்படிப்பட்டது என்பது புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்புக்கொடு. அப்போ தான் கர்த்தர் கிருபை உங்களை வெளிப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். ஆமேன். முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார். அதாவது நம்ம நேற்றைய கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், ஒளியாயிருக்கிறீர்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நல்ல செடியாயிருக்கிறீர்கள், நல்ல கொடியாயிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் பார்த்தோம். ஆமேன். அதெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. வெளிச்சம் என்கிற தலைப்பில் தான் நீங்கள் வசனத்தை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் நமக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். அப்படி நம்ம வேதத்தரம் அநேக வசனங்கள் மூலம். ஆமேன். அப்போது வசனத்தினால் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒளி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நம்ம ஒளி கொடுக்கணும், பிறர் நமக்கு ஒளி கொடுக்கணும். நாம் எல்லா இருளுக்குள்ளே ஒளி கொடுத்து நம்ம மட்டும்தான் ஒளி கொடுத்துட்டு போனால் எல்லா சூழலும் நமக்கு தான். ஒளி கொடுக்கிற நிமித்தம் ஒரு மனுஷன் என்னை கெட்டுப்போகிறது இல்லை. நீங்கள் ஒளியை குறித்து தான் பார்க்குறீங்க. வெளிச்சம்னு நம்ம சொல்கிற மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இதுக்கு ஒரு சத்தியம் இருக்குது. இயேசு சொன்ன வார்த்தையில் நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க என்று சொன்னால் இருள் உங்களே பற்றாது. ஒளிங்கிறது அங்கே இருள் கிடையாது, முறுமுறுப்பு கிடையாது, எரிச்சல் கிடையாது, பொறாமை கிடையாது. ஆமேன். எந்த ஒரு கிரியைகள், பொல்லாத கிரியைகள், துன்மார்க்க கிரியைகள் ஒளியில் கிடையாது. ஆமேன். துன்மார்க்க கிரியைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இருளாக இருக்குது. ஆமேன். நான் உங்களுக்கு சொன்னேன், கடந்த நாள் நான் உங்களுக்கு சொன்னேன், வெகுவன் அப்பாற்பட்ட ஒரு மனுஷன் பிசாசு பிடித்திருந்த மனுஷனை இயேசு வந்து துரத்துறாரு. அவருடைய வாழ்க்கை இருள். இருந்த வாழ்க்கையை இயேசுவாகிய ஒளி வந்து அவன் மேல் பிரகாசித்து அவனை ஒளியை பிரகாசிக்கப்படுகிறார். அதுதான் இந்த வெளிச்சத்தை குறித்த வார்த்தையுடைய அர்த்தம், சத்தியம், உண்மை. அப்போ நாம் வெளிச்சம் கொடுக்கலாம் மாறணும்னா இயேசுக்கூடிய அந்த ஒளி, இயேசுகிற ஒளியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ இயேசுகிற ஒளி எப்படி பெறுவது? பரிசுத்த ஆவியின் அபிஷேக நிறைவு, ஆவியின் நிறைவு உண்டாகணும். ஆவின் என்ன? பரிசுத்த ஆவின் என்ன? பரிசுத்த ஆவி என்பது நம்முடைய சிந்தனை தான். அந்த ஆவி எண்ணம், அவன் எண்ணம், சிந்தனை எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்கணும். சத்தியம் இருக்கு. சத்தியங்கிற ஒரு இருள். ஆமேன். ஒட்டாட்டம், கீழ்ப்படியாமல், இதெல்லாம் ஒரு ஆவி. ஆமேன். எப்போ இருந்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சு விழுவது, பொறாமப்படுவது, எரிச்சல் அடைவது, எய்த்து பேசுவது, யாரும் வார்த்தைக்கு
சந்தேகப்படுவது, இதெல்லாம் இருள், இதெல்லாம் துன்பார்க்குடைய கிரியைகள். பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எதுவும் அவங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. பிசாசு பேச உள்ள இருந்து சொல்லுவோம், இருள் உள்ள இருந்து சொல்லும். ஒரு நேரம் பார்த்து பேசிட்டு இருக்கா. அவங்க பேசிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன, இது ஒளியோடைய கிரியை. ஆமென். அவங்க போல பேசுவாங்க. நமக்கு என்னப்பா, பிசாசு அங்கே வைக்கப்பட்டு போகிறான். அசுத்தாவி அங்கே இடம் கிடையாது. ஒளிதான் பிரகாசிக்கிறது. இதுதான் இந்த கிரியையுடைய தன்மை என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் என்ன சொல்கிறது, விளக்கம் என்ன சொல்கிறது என்று நேற்றத்தை கடைசியாக நாம் பார்த்தோம். ஆமேன். எதிர்க்கிறது 58:7-8 அறிய வசனத்தில் பசியுள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறதும், தூத்துள்ள சிறுமையாளரை வீட்டில் சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் ஆமேன் கொடுப்பதும், உன் மாம்சமானுக்குள்ள வடிக்காமல் இருக்கிறது அல்லவா உனக்கு உகந்த வாசம். அப்படி விடிய கால வெடிப்ப உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துரத்து. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை நம்மளை பின்னால் காக்கிறது என்னது? ஆமேன். வெளிச்சம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் அப்பா ஒரு இடத்துல உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இரவு நேரம் நல்லா இருளாக இருக்கிறது. உங்கள் அப்பா கையில் ஒரு டார்ச் லைட் இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பா என்ன செய்வார்? அவர் கையில் ஒளி இருக்குது. அவர் என்ன செய்வார்? மக்களை நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னால் உங்களுக்கு ஆமீன் என்ன செய்கிறேன், ஒளியை தாரேன் அப்படின்ட்டு உங்கள் காலுக்கு ஒளியை அடித்து கூப்பிட்டு போவாங்க. எங்கள் ஏரியாவிலலாம் அந்த காலத்தில் இருளாக இருக்கும். இது சேர்ந்து இருளை காணாத ஜனங்கள் இருப்பார்கள். சிட்டியில் வாழ்கிற ஜனங்கள் அங்கே ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும். அவங்க டார்ச் லைட்னா கூட என்னன்னு தெரியாது. அப்படி வாழ்கிற ஜனங்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் இன்றைக்கு பூமியில் வாழ தொடங்கிட்டாங்க. ஏன்னா இருளையே காணாமல் வாழ்கிறாங்க. 24 மணி நேரம் ஒளி. ஏன்னா வீட்டில் கரண்டு போனால் கூட ஒன்றாட்டு இன்வெர்டர். அதுமாதிரி இருளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் நாங்கள் இருளுடைய அனுபவத்தை அனுபவித்தவர்கள். இருள் என்றால் ஒரு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வெளிச்சமே இரவு நேரத்தை கரண்டே கிடையாது. இத்தனோண்டு ஒரு மீன் செல்லு மாதிரி விளக்கில் வச்சு தான் நான் எல்லாம் படித்திருக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் இருள் பயங்கரமாக இருக்காது. அதில் படித்து தான் இன்றைக்கு பெரிய மேன்மையான நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க, படிச்சுக்கிட்டு போனால் புக்கு எங்கே மண்ணெண்ணையாக இருக்கும். தூங்கி விழுந்து அதை மண்ணை கொளுத்தி அவள் சிலதெல்லாம் பற்றி பிடிச்சிக்கும் புக்கு நோட்டோட. இப்படியெல்லாம் இருந்த சமூகங்கள் அநேக வீடுகளில் இருக்கு. ஒரு வீடு இல்லை. அந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் கிராமத்தில் இன்றைக்கு அப்படி கிராமம் இருக்குன்னா கர்த்தர் அந்த கிராமங்கள் எல்லாம் தொற்று ஆசீர்வாதமாக மாற்றுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவப்பிள்ளைகளே, அப்போ பின்னால் ஒடுகிறது காக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த வேதத்துடைய இந்த பகுதி சொல்கிறது. அது எப்படி பின்னால் காக்குறதா? உபவாசம், ஜபம் இதெல்லாம் செய்யும்போது தான் அப்படின்னு பைபிள் தீர்க்கமாக சொல்லுகிறது. உபவாச ஜபம் என்பது அது பலோராட்சி சேர்க்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபவாசம் இருக்கிறது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. பாருங்க, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவோட சீசன் கேட்டாங்க, இந்த பிசாசை ஏன் எங்களால் விரட்ட முடியவில்லை? காரணம் என்ன? அப்போ இயேசு சொல்வார், இப்பகை பிசாசு உபவாசம் ஜெபத்தினாலும் அல்ல போகாது
ஏன் அதுக்குன்னா இந்த பிசாசு எதால உள்ள பிசாசு? சாபத்தினால் உண்டானது. சாபத்தில் உண்டான ஒரு பிசாசு. அப்ப சில வியாதி உபவாசமும் ஜெபமும் இருந்தால் மட்டும்தான் சில வியாதி வெளியே போகும், மாறி போகும். அதாவது நம்ம சரீரத்தில் ஆட்கொண்டிருப்பது பிசாசு என்று சொல்லுவதை விட அது ஒரு வியாதி, ஒரு பலவீனம். ஆமென். வியாதி தான் பிசாசுன்னு சொல்லுவேன், பலவீனம் தான் பிசாசு. அதை நமக்கு பவுல் வெளிப்படுத்தி இருக்கிறது. பவுல் சொன்னால் நம்ம எடுத்துக்கொண்டு அதிசயமாக நினைக்கக்கூடாது. அவர் சொல்வார், இந்த பலவீனம் என்னை குட்டுகிற, என்னை உயர்த்தாதபடி குட்டுகிற ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் அப்படி சொன்னேன், என்னை பற்றி இந்த பிசாசு கட்டி அப்புறப்படுத்துங்க காய்ச்சல். அப்போ இல்லை பிசாசு அப்படின்னு சுவாபாசு சொல்லிட்டாரு. அப்போ மாத்திரையை வாயில் போட்ட இந்த பிசாசு எப்படி போவான்? இந்த கேள்வி. ஐ மீன் சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வர்றது உண்மையை சொல்ல போனால் பிசாசினி பைபிளில் சத்தியம் சொல்லுது. அதனால தான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாடியை ரட்சிக்கும். சரீரத்தில் எதால வியாதி வருது? அதான் இயேசு சொன்னார், சில வியாதி மாறி போகுது, சிலர் மாறாம உபவாசம் ஜெபம்னா இயேசு சொன்னார்னா அதுக்குதான் உங்களுக்கு சத்தியம் இருக்கு. அப்போ பார்த்து இத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க, இதில் எத்தனையோ கோடி டாக்டர்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை விட மிஞ்சி நீங்கள் பேசுகிற வார்த்தையை நம்மளால் நம்ப முடியுமா? இல்லை மக்களை நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம்தான், நம்ம செவ ஜீவிதம்தான் நம்மளை ஆமீன் அநேக வியாதி விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிற விசுவாசம் இருக்கணும். ஆமே என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல நிறைய பலவீனப்பட்டாச்சு. ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு ஸ்டெப் வச்சு நடக்க முடியாமல் முட்டு வலினால கஷ்டப்பட்டேன். ஒரு வாட்டி 40 வருஷம் அந்த முட்டு வலி போயிடுச்சு. இப்போ தான் 40 வருஷம் டாக்டருக்கு போகிறது நான் போடுறதே கிடையாது. டாக்டருக்கு முன்ன வரைக்கும் ஏன்னா அதுக்கு டைம் இல்லை, சில பிரச்சனைகள் டாக்டரில் போட முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. ஐ மீன் அப்படி எப்படியுமா அப்படியே நான் உபவாசம் எனக்கு கட்டாயிடுச்சு. இப்போ வாரத்துக்கு 3 நாள் உபவாசம் கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் சபையில் என்ன வியாதியாக வந்தாலும் அவங்க சுகமாகி தான் போகிறாங்க. அதை தங்கி இருக்கணும், தங்கி இருக்க அவங்களுக்கு வசதிகள் பிடிக்காம தான் போகிறாங்க. கொஞ்சம் வசதி இல்லைன்னு போகிறவங்க இருக்காங்க, அவ்வாறு நிற்கிறாங்க, விடுதலை பெறுறாங்க. விடுதலை பெற்றால் இனி வெளியே விடுக்க சொல்லுவார், இனி என்ன நகையில் கலத்த சொல்லுவார், ஞானத்தில் எடுக்க சொல்லுவார். பிசாசு எல்லாம் ஒரு கிருபை கொடுத்து ஒரு அவங்களுக்கு பிரியலாத காரியத்தை பேசி அவங்கள நம்மளோட பிரித்து சுகத்தை போயிட்டு சாட்சி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உபதேசம் கேட்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிதான் என்னுடைய ஊழியம் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ நான் தீர்க்கமாக சொல்ல முடியும், வியாதிங்கிற ஒரு இருளுங்கிற ஒரு பிசாசு. அப்போ கிறிஸ்துங்கிற ஒளி, பரிசுத்த ஆவி, விஷயம் தேவனுடைய ஆவி எங்குள்ள உண்டு. பவுல் சொல்லியிருக்க வியாதி அப்படின்னெல்லாம் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டேன். அப்போ வசதி என்ன சொல்லுது? இந்த பிசாச வியாதிங்கிற இந்த பிசாச ஆமீன் வேட்டல கண்டிப்பாக உபவாசமும் ஜபத்திலே மேல் அல்லாமல் வெட்ட முடியாது. வசனம் நமக்கு தீர்க்கமாக வெளிப்படுத்தி இருக்கு. கடைசி நாளில் சொன்ன கொரோனா காலத்தில் இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ ஒரு டாக்டர் மருத்துவர் எப்படி எங்கேயோ பெடி விட்டுருந்தாலும் ஒரு பேப்பர் என் கை கிடச்சிது. நான் அதை வாசித்து பார்க்கும்போது உபவாசம் இது தொடர்ந்து இருக்கிற பிள்ளைகளை என்ன மேற்கொள்ளாதான் மீன் சொல்கிறேன். கொரோனா மேற்கொள்வதற்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி ஒரு விட்டுருந்தாங்க.
அப்போ இதையே நான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ எல்லாமே உபவாசமும் ஜெபத்தில் இருக்கு. ஆனால் உபவாச ஜெபத்தில் இருக்குது உண்மைதான். ஆனால் இப்போ இதில் அதனால் உபவாசம் மட்டும் இருந்து எல்லாவற்றையும் விடுதலை பெற்று எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு இது எல்லா சுவையும் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் இங்கே ஏசாயத்திற்கு சொன்ன இந்த வேத வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது இதெல்லாம் உகந்த உபவாசம் இல்லை. துரத்துள்ளவர்களை இது மட்டும் இது ஓகே சரிதான் ஒரு பக்கம். ஆனால் அதனால இது இருக்க தப்புன்னு சொல்லல. துரத்துள்ளவர்களை சேர்த்து கொள்வது, சிறைப்பட்டவர்களை பார்க்க போவது, சிறையில் விடுதலையாக்க முற்படுவது, வியாதிஸ்தர்களை விட்டு கவனிப்பது, காயப்பட்டது காயம் கட்டுவது, பசியை உள்ளவர் கண்ட பசி கொடுப்பது, பசிக்கு ஆகாரம் கொடுப்பது, ஆமேன் அடுத்து என்ன பண்ணுவது, ஆமேன் தேவப்படைகளை, ஆமேன் வஸ்திரம் கண்ட வஸ்திரம் கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. இதைத்தான் உபவாசம் என்று சொல்கிறது. என்னை பொறுத்தவரை நாங்கள் சபை நடத்துறது எனக்கு கூட ஆரம்பத்தில் எங்கள் பாஸ்டர் எல்லாம் ஊழியத்தில் இருக்கும்போது அவங்க உபவாசம் இருக்கும்போது வஸ்திரம் எல்லாம் கூட இருக்கிற ஊழியக்காரர் வாங்கி கொடுப்பாங்க. அவன் எனக்கெல்லாம் நிறைய வஸ்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க கூட ஒரு வருஷ காலம் 40 வருஷம் இருப்பாங்க வருஷம். அப்போ எனக்கு 2-3 வருஷம்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, யாரை கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது உபவாசம் இருக்கிற அந்த எத்தனை வேலை இருக்கிறீங்களோ அத்தனை வேலை ஆகாரங்களையும் எதிர்ச்சி அந்த ஆகாரத்தோடு செலவாகும். உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். காலையில் உபவாசம் இருக்கிறீங்க, 10 வருஷம் செலவாகுமா இல்லை 20 வருஷம் செலவாகுமா? எத்தனையோ 10 அந்த 10 ரூபாய் எடுத்து மாற்றி வைங்க. ஆமேன் அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு ஒரு வஸ்திரம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், அப்போ ஒரு வஸ்திரத்தில் உங்களுக்கு ஒரு வஸ்திரம் யாருக்கா இல்லாதவங்களுக்கு கண்டா எடுத்து கொடுங்க. இல்லை எனக்கு இந்த வஸ்திரமே இல்லை, ஒரு கண்டுமின் அதாவது ஏழை பாவப்படுற இந்த காலத்தில் உலகத்தில் ஏழையே கிடையாது. எங்கள் வீட்டில் சொல்லுவேன், நான் தான்ப்பா ஏழை, வாங்கப்பா இதை தாங்கப்பான்னு கேட்பான். அந்த காலத்தில் அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாவம் இருக்குது. பாவினா யார்? எல்லாருக்கும் திருப்திய பூர்ண நன்மை ஆசீர்வாதத்தை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தகப்பன் கொடுத்துருக்குறேன். ஏழை எங்கே இருக்காங்கன்னா மகிமையாக மென்மையான இடத்துல இருக்கிறாங்க ஏழைகள். அன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு இன் பண்ணி வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டு உலகத்தில் நடமாடுற ஏழைகள் நிறையவே இருக்காங்க. அது ஜனங்களுக்கு அதை புரிந்து கொள்ள தெரியலை, அது வெளியே சொல்ல மாட்டாங்க. தரித்திரர்கள் வாழ்கிறாங்க, அவங்க வெளியே சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னு. அவன் தரித்திரன், அதான் வசனம் சொல்லுது, இல்லைன்னு சொல்கிறவன் தரித்திரன். அவன் எவ்வளோ இருந்தாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு தரித்திரம் அவனை விட்டு போகாது. ஏழை என்பவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அல்ல, எல்லாவற்றையும் தாழ்ந்த மனுஷோடு பெற்றுக்கொண்டு தனக்குரிய நன்மை இருக்கிறது போதுங்கிற எண்ணத்தோடு கஷ்ட வேத நெருக்கத்து மத்தியில் உண்மையை தான் வாழ்கிற ஒரு மனுஷன் தான் ஏழையாக இருக்கிறான். அப்படின்னு சொல்லுங்களா, உற்சாகமாக சொல்லுங்களா. இப்படிப்பட்டவங்களை கண்டா வஸ்திரம் இல்லையா நல்லா கவனிக்கணும். கூட அவங்க நண்பர் கூட இருப்பாங்க, ஒரே வஸ்திரம் உடுத்திட்டு வருவாங்க. எங்கள் சபையில் எனக்கு சில பிள்ளையெல்லாம் செய்வாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, வஸ்திரம் குறைவாக இருக்குதுங்க, என்றைக்கு ஒரே வஸ்திரம் கொடுத்துட்டு வரேன்னா வஸ்திரத்தை வாங்கி கொண்டு பாஸ்டர் இன்னொருக்கு இந்த வஸ்திரத்தை கொடுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். எங்கள் பிள்ளைகளெல்லாம் இந்த விஷயத்தை நான் பெருமை பாராட்டுவேன். உண்மையிலே எங்கள் சபை விசுவாச மக்கள் எல்லாம் இதை கூட விசுவாசியலாக இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் பெரும் பாடுபட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோ அவங்கள உடச்சி
சாமி புதைச்சி அழகா எடுத்து வளைந்து எடுத்துக்கிட்டே இருந்து தான் அவங்கள ஆண்டவர்களை வச்சிருக்காரு ஆண்டவர். நான் இது கர்த்தருடைய கிருபை. அநேகம் போதுகிற மனுஷன் வந்தோம்னா ஓடி தள்ளிடுவாங்க. இப்போ நிறைய ஊழியர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படியும் போகட்டும், கர்த்தருடைய ஊழியர்களை செய்யட்டும். அப்போ இந்த உபவாசம் இருக்கிற போது, பிரியமான உபவாசத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். உபவாசம் இருக்கும்போது அந்தந்த வேலைக்குரிய ஆகாரத்தில் ஒரு பங்கு, வஸ்திரங்கள் இல்லாதவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு வஸ்திரம், ஆமீன், யாராவது ஓய்வாய் அவங்களுக்கு அச்சு வைப்பது, அவங்களை சென்று பார்க்க, இப்படிப்பட்ட நன்மையான காரியம் செய்து கொண்டிருக்கும்போது அது வெளியே கால வெடிப்பை போல வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். அப்போ கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது உங்களில் இருக்கிற இருளுங்கிற அந்த தரித்திரம், கஷ்டம், கடப்பார பிரச்சனை நீங்கும். யோபுடைய வாழ்க்கை எல்லாம் நன்மை இழந்து போய் ஹீரோவாக இருந்தார். ஆனால் அவரை ஹீரோவாக மாற்றினது அவர் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் ஜபத்தோடு அவர் யாருக்கா ஜெபித்தார்? சிநேகிதனுக்காக அவர் ஜெபித்த போது அவருடைய சிறை இருப்புகள் திருப்பப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எல்லா நன்மையும் இழந்திருந்தார், எல்லா சுகத்தையும் இழந்திருந்தார், எல்லா சமாதானத்தையும் இழந்திருந்தார். ஆனால் எதை இழந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை குறித்து ஒரு முறுமுறுப்போ ஒரு எரிச்சலோ அவர் அடையாதிருந்தார் அப்படின்னு சொல்லுங்கள. அதனால அவருடைய வாழ்க்கையில மகிமையான நன்மையை, மகிமையான நட்டத்தலையாக பெற்றுக் கொண்டார் என்றுதான் இந்த வேதம் சொல்லுகிறோம். அப்போ இந்த உபவாசம் நம்ம இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், என் தெய்வ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்குமே என்ன செய்யணும்? கண்டிப்பா ஆத்மீகளாக இருக்கணும். கர்த்தருக்கு சரியா மக்களே, இது ஒரு மகிமையான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கிறது என்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உபவாச நாட்கள் சேர்த்து இந்த காசு, இந்த காரியங்களை நம்ம யாருக்காவது கொடுத்து காணிக்க கூட போடலாம், ஊழியத்துக்கு கூட கொடுக்கலாம். ஊழியத்துக்கு கொடுக்க ரொம்ப நல்லது. ஏன்னா முடிகிற அன்னைக்கு விருந்து வைப்பாங்க. உபவாசம் கொடுக்க முடியும் போது மேக்சிமம் அன்னைக்கு ஒரு பந்தி இருக்கும். எல்லா ஜெப வீடுகள்லையும் இருக்கிறவங்க இருக்கிற ஜெப வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெப வீடு. ஜெப வீடுனாலே கர்த்தருடைய பந்தி இருக்கணும், ஆகாரம் இருக்கணும். அது தூரத்தில் வரவங்க, கிட்டேந்து வரவங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சட்டத்துக்குரிய ஆமீன் போஜனமும் கொடுக்கணும். ஒரு ஜெப வீடுன்னா அங்கே எல்லா ஆகாரமும் இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலம்னா பசி ஆறுதல் இருக்க வேண்டும். இந்த உபவாச கூட்டம் நடத்துறீங்க, பசிக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பணும். உபவாசம் முடியும். இதெல்லாம் சத்தியங்க. இப்போ பிரஜாஞ்சனங்க கூட செய்யறாங்க, எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச மனிதனையும் பெருகிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள், கிந்துக்கள், முஸ்லிம்கள் வேறுபாடாக நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது. மனுஷ நேயத்தோடு, மனுஷனுங்கிற எண்ணத்தோடு பார்க்கணும். இன்றைக்கு தீவிரவாதத்தை போல ஒரு தீவிரவாதியம் மாறிடக்கூடாது. இந்துக்கள் சொல்லும் சில அலுவலப்பாக நினைப்பது. மீன் நான் அடிக்கடி கண்டிப்பாக சிலர் பேசும்போது எனக்கு என்ன பிள்ளையர் பேசினா கூட நான் அடிச்சுடுவேன். சில ஊதுபத்தி கொடுத்து வைக்கிறத கண்டா, ஊதுபதிக்கு எதுக்கு கொடுத்துறாங்க, கொடுத்துறவங்களும் தெரியாது, அந்த சுசு வைக்கிறவங்களுக்கும் தெரியாது. அது இப்போ நடந்த சம்பவம் கிடையாது. நம்ம முப்பாட்டை கருத்து நடந்தது. தெய்வத்துக்கும் ஊதுபத்தியை கொடுத்துறாங்க. ஆமீன். நெற்பாடிக்கும் ஊதியை பற்றி கொடுத்துறாங்க. அது மனுஷனுடைய ஒரு இயல்பான காரியம்.
அது எதுக்கு செய்கிறேன்னு கொடுத்துன்னு தெரியறதில்லை. அந்த ஊதுபத்தி ஸ்மெல்ல சொல்றவங்களுக்கும் அது தெரிய கிடையாது. பூஜை போடும்போது அங்கே ஊதுபத்தியை கொடுத்துறாங்க. இதெல்லாம் சத்தியம் என்ன உங்களுக்கு தெரியாததால தான் ஒருத்தருக்கு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒரு மனுஷன் முழுத்தி கொடுத்துருது. அவன் இன்னைக்காவது நல்ல முழுத்தி கொடுத்து வைக்கிறாங்க. அது ஒரு சம்பிரதாயம். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா வேஸ்டான காரியம். ஊதுபத்தி கொடுத்து அன்னைக்கு ஊதுபத்தி கொடுத்து இந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்குது. ஊதுபத்தி கொடுத்து வைக்கிறது அது ரெண்டு காரியம் உண்டு. ஒன்று அந்த சட்டத்தில் ஒரு ஸ்மெல் வழியே தெரியாமல் இருக்கிறது. இன்னொன்று காற்று அந்த கிருமி பாக்டீரியா அது அழிஞ்சு போகாமல் இருக்கிறது. அது பரவாமல் இருக்குது. அந்த புகையில் அந்த ஊதுபத்தி இல்லை அந்த ஸ்மெல்லு நாட்டு ஸ்மெல்லு சில கிருமிகள் இதெல்லாம் நோய் தொற்று வராமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தான் அந்த ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறது. அடுத்த முழுதிரி இது கொடுத்து வைக்கிறாங்க. முழுதிரி எதுக்கு அதில் கொடுத்து வச்சு பிளட் பாடிக்கிட்ட இன்னைக்காக நம்ம செஞ்சு இன்னைக்கு 1000 வாட்டேஜ் கரண்ட் இருந்தாலும் போட்டு முழுதிரியை கொடுத்து வச்சுக்கிறாங்க. முழு எரிஞ்சு போகிறது போல அவங்க போகிறதுக்கா அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் உடக்கம் சொல்றக்க வேற உண்டு. அந்த காலத்தில் ஒரு மனுஷன் இறந்தாலே பயப்படுவாங்க. பிசாசாயிட்டாங்க டெட் பாடினா ஒரு மோசமான ஒரு செய்தியை பிள்ளைகள்கிட்ட பரப்பி கொடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு சில செய்யணும், அதான் தவறு. இதை மாதிரிப்பட்ட முட்டாள்தனமான கிரியைகளெல்லாம் உன்னோட பெய் அப்படின்ட்டு இதெல்லாம் என்னங்க பொய்யான காரியங்கள். அவனுக்கு எது கொடுத்துறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த செத்து பொருள்கிட்ட பயமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளும் வர மாட்டாங்க. அப்போ இந்த முழுத்திரி ஃபுல்லாக சுற்றி கொத்தி வச்சுட்டா அந்த இடம் நல்லா ஃப்ரைட்னஸாக இருக்கும். அந்த காலத்தில் எலக்ட்ரிக்கெல்லாம் கிடையாது, லைட் வெளிச்சம் எல்லாம் கிடையாது. அதனால தான் அந்த வெளிச்சத்தை வரும்போது அங்கே இருள் சொல்லாது, பயம் இருக்காது. வெளிச்சத்தில் இருந்தால் பயம் இல்லை, இருளில் இருக்கும்போது பயம். ஆமாம், அதுதான் நான் உங்களுக்கு இது காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எவ்வளவு அந்தகாரப்பட்டிருக்கிறதும் உபவாசத்தோடு ஜெபத்தோடு கிருமிக்குள்ள வரும்போது கர்த்தரை ஒழிச்சு நம்ம காக்கும். பின்னால் அவருடைய மகிமை நம்மை காத்து கொண்டிருக்கும். நம்ம வெளிச்சமாக ஒதுக்கும் போது மகிமை பின்னால் உபவாசத்தோடு ஜெபத்தோடு இருக்கும்போது நம்ம பின்னால் கர்த்தருடைய வெளிச்சம் நம்மளை வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் என்றுதான் இந்த வேத பகுதி சொல்கிறது. என்ன தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நேற்று கேட்ட அதே வருஷத்தை வார்த்தை தான் நான் தியானித்து இன்னொரு முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்கள் சந்தை வீணான சந்தைகள் பயங்கள் இருக்கக்கூடாது. பிசாசுங்கிற பயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, பயப்படுறவர்கள் எங்கே போக முடியாது, பரராஜ ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது. பயம் இருக்கக்கூடாது, பயத்தை தள்ளணும். இப்போ பயங்கர வியாதி பயம், நான் ஜெயிப்பதான் உடனே ஒரு கலக்கம் வந்துடும். ஐயோ அப்படின்னு அலறிடுவாங்க. சாப்பிட நினச்சி பிள்ளைகள் நினச்சி ஐயோ நான் ஆயிடுமோன்னு பயந்தே தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி போகிறச்சாருங்க. பயப்படாதீங்க. இயேசு கூட உണ്ടെങ്കിൽ, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள உണ്ടെങ്കിൽ பயத்தை நீக்கி வெற்றி அடையும்படிக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கும்படி கற்றுக்கிறேன். தொடர்ந்து இந்த உபவாசத்தை குறித்து இன்னை பார்த்தோம். உபவாசம் இருந்து அந்த நாளுக்கு சில நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கென்று நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவது நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு இயேசுவராக ஜெயிப்போமா? ஜெயிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உபவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் சில சாட்சிகளை குறித்தும் மக்கள் நடக்கிற சில சமூகங்களை குறித்து நான் சொல்லி விளக்கி கொடுத்து இருக்கிறாப்பா. இவர்கள் பையன் நீங்கி வெள்ளத்தோடு கர்த்தர் ஒளியாக பின்னாலே காக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி உபவாசம் ஜெபங்கள் எப்படிப்பட்டது என்று விளக்கி கொடுக்கும்படி கிருபை கொண்டிருக்க நன்றி தகப்பனே.
இந்த வார்த்தை, இந்த வசனங்கிறது இவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க எந்த ஒரு மனுஷனுடைய ஆவியும் அது அசுத்த ஆவி அல்ல, இது கர்த்தருடைய ஆவி அதுக்கிட்ட இருக்கிறது என்பதை, கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு என்று சொல்லி அவங்க புரிந்து கொண்டு இருக்க நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறார். பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத சிந்தனை விதைக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள், பயத்தின் ஆவிகள், நடுக்கத்தின் ஆவிகள் செய்ய முடியாது, பொண்ணால முடியாது, உன் பிள்ளையால முடியாது, புருஷனால முடியாது என்று சொல்லி பயப்படுத்தி நஷ்டப்பட்டு போய் கலங்கி தவிக்கிற, எதையும் செய்ய முற்படாதபடிக்கு தவிக்கிற பிள்ளைகளை இப்போது வெலப்படுத்தி தைரியத்தை கொடுத்து அதை சரியாக செய்து முடிக்க கிருபையை கொடுப்பீராக, நீர் வெளிச்சம் கொடுப்பீராக, இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொண்டு ஈஸியாக செய்தெடுக்கக்கூடிய மகிமையான கிருபையை பிள்ளைக்குள்ள வைப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானத்தினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பணிக்கு பெறுவார்களாக. ஒரு உலகத்துக்குரிய நன்மைகள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் ஊழியத்தில் உழைக்காரங்க பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேன்மையாக இருக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. வாட்டி வதைக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத சக்திகள், சுளுக்குகள், ஒரு சட்டத்தில் போடுகிற சுளுக்குகள், முறுக்குகள், எல்லா குறுக்குகள், எல்லா கிரியைகளும், வலிகள், வேதனைகள், வாத கோளாறுகள், முட்டுக்கு முட்டு வலிகள், இடுப்பு வலிகள், குறுக்கு வலிகள், ரியாக்காட்சி மரபி பவுடா பாக்கல, காய்ச்சல், இருமல், சளி, சுகர், பிரஷர், இப்படி ஒவ்வொரு வியாதியும் போட்டு பிள்ளைகளை துக்கப்படுத்தி பாடப்படுத்தி கிட்னியில் இருக்கிற கண் பிரச்சனை, யூரின் போகாமல் தடைப்பட்டது, பல சிக்கல்கள், இப்படிப்பட்ட காப்பை சிறு கொண்ட பெண் கொண்ட கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்குவதாக, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து பிள்ளைகளை தடை பண்ணுகிற, பயத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவியை, வியாதியை கொண்ட பொல்லாத ஆவியை, அந்த பொல்லாத இருளை, அந்த பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் காட்டி பாதாளத்துக்கு கற்ற கிருபை புடைகளை சூழ்ந்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனது புடைகளை இன்றைக்கும் வசன வார்த்தைகள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாளை திருத்தம் வாங்க, புதிய வசனத்தோட ஆண்டோடு சொல்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.